டிஎஸ்பி நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது தேர்தல் தேதி ரொம்பவும் நெருங்கி இருக்கு. இந்த நேரத்துல இஸ்லாமிய கட்சிகள் மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, சில பேர் என்ன கடுமையான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, இளைஞர்கள் அதிகமா முஸ்லீம் கட்சிகள்ல பங்கெடுக்கிற அளவுக்கு அதோடைய தலைவர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவங்களே பதவிகள்ல போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம பேசுறதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அவரை வரவேற்போம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இஸ்லாம் அதாவது இப்ப முஸ்லிம் கட்சிகள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த எலெக்ஷன்ல திமுகவோட நிறைய பேர் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சொல்ல போனா எல்லா முஸ்லிம் கட்சிகளும் இப்போ திமுகவோட தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒதுக்குன இடங்கள்ல ஏற்கனவே நின்ன தலைவர்களே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, புதியவங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்ல, ஊக்கப்படுத்துறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஏன் இந்த மாதிரி நடக்குது? நின்னவங்களே ஏன் நிக்கணும்? அடுத்தவங்களுக்கு, இளைய தலைமுறைக்கு ஏன் வழி விடக்கூடாது? அதாவது இந்த குற்றச்சாட்டுக்கு பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பேச நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்கள் தொகை என்பது 7 விழுக்காடு தான். நம்ம அஸ்ஸாம் மாதிரி 40 விழுக்காடு இல்லை, குறைந்தபட்சம் கர்நாடகா மாதிரி 14 விழுக்காடு இல்லை, கேரளா மாதிரி 25 விழுக்காடு இல்லை, 7 விழுக்காடு. இப்போ 234 சட்டமன்ற தொகுதியில் 7 விழுக்காடு என்றால் 16 எம்எல்ஏக்கள் முஸ்லீம்கள் எம்எல்ஏக்கள் வரணும். அதான் மக்கள் தொகை அந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தோம் என்றால். அதுவே நமக்கு பெருசாக வரல. எல்லா கட்சியும் வெற்றி பெற்று முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பேர் 7 பேர் இப்படிதான் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதன்முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த இஸ்லாமிய கட்சிகள் ஓரணியில வந்திருக்கிறாங்க. நீங்களும் சொன்னீங்க. இப்ப நீங்க திமுகவுடைய கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ, பாஜக, இப்படி எல்லா கட்சியும் ஒன்னா வந்துட்டாங்க. அப்ப பெரும்வாரியாக தமிழக மக்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோள் என்பது இவர்களெல்லாம் ஒன்னா சேரணும். இவர்களெல்லாம் முஸ்லீம் லீக் தலைமையில போய் கேட்டா 10 இடம் கொடுத்துருவாங்க, இப்படிதான் அடிக்கடி சொல்லுவாங்க. முஸ்லீம் லீக் தலைமையில இவங்க எல்லாம் ஒன்னா போனோம்னா 10 to 15 இடத்தை வாங்கிடலாமே. சரி, இப்போ இந்த 2 கேள்விக்கு என்ன புரிதல்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 16 எம்எல்ஏக்கள் இஸ்லாமிய சமூகத்துல வரணும் அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி கேட்கப்பட்ட வேறுபாடான கேள்விகளும் அந்த ஆலோசனைகளும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் 13 முஸ்லீம் வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அடிப்படையில் பார்த்தா எல்லாம் சேர்த்து இப்போ நீங்க திமுகலேயே 13 பேர் கொடுக்க முடியாது. காரணம், அதைத்தானவர்கள் இங்க இப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சேர்ந்து போயிருந்தா கூட முஸ்லீம் லீக் 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, பாஜகவுக்கு 1, எஸ்டிபிஐக்கு 1, இந்த 3 கட்சி போனாலும் 6 to 8 சீட் கொடுப்பாங்களா? 6 சீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 8ஆவது கொடுத்துருக்கணும் அல்லது 10ஆவது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வேண்டுகோள். காரணம், இன்னொரு 4 அல்லது 5 இடங்களை அவங்க திமுகவிலேயே கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ்லையும் விசிகாவிலையும் சேரும் பொழுது ஒரு 16-17 இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாகி விடுவார்கள் என்கிற அந்த ஒரு கணக்கு தான். ஆனாலும் குறைந்தபட்சம் இந்த தடவை 13 பேர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர என்ன கேட்குறீங்கன்னா, திருப்பி திருப்பி இந்த கட்சி தலைவர்களே போட்டிடுறாங்க, இளைய சமுதாய இளைஞர்களுக்கு கொடுக்கறது இல்லையா? நான் அதுல ஒரு மாறுபாடான கருத்து வச்சிருக்கேன். என்னன்னா, இப்போ முஸ்லீம் லீக்ல போட்டியிடுற 2 பேருமே புதுசாக தான் போட்டிடுறாங்க. பேராசிரியர் காதர் மதீன் அவர்கள் போட்டியிடல. அதே மாதிரி கடந்த முறை கடைநல்லூர் போட்டியிட்ட வேட்பாளர் இப்போ போட்டிடுறாங்க. மீதி இருக்கின்ற 4 தொகுதி, ரைட்டா? 4 தொகுதி, 2ல மனிதநேய மக்கள் கட்சி, 1 எஸ்டிபிஐ, 1 பாஜக. எஸ்டிபிஐ முதன்முறையாக அவங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆகணும்னு நினைச்சு போட்டிடுறாங்க. அவருக்கான வாய்ப்பு இந்த தடவை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர்கள் வாய்ப்பை இழந்துதான் இருந்தாங்க. இந்த தடவை கூட்டணியில இப்ப வாய்ப்பு இருக்கு. அவர்கள் நன்னிலம் எண்ணிலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த நீங்க திருப்பி குற்றச்சாட்டு பாஜகவுக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருவீங்க. பாஜக விஷயம் பொறுத்தவரை ஒண்ணு, அது அவங்களுடைய விஷயத்த அப்புறம் பேசலாம். இப்ப நான் மனிதநேய மக்கள் கட்சிக்கே வரேன். எனக்கு குற்றச்சாட்டு மனிதநேய மக்கள் கட்சி மேலதான் வைக்கப்படுது.
அதான் இப்படி வந்து எல்லா கட்சியும் சேர்த்து இப்போ எடுத்து போட்டு பேசுறான். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, போட்டிக்கிற 2 பேரும் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், இன்னொன்று மனித மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பா அப்துல் சமத் அவர்கள். பா அப்துல் சமத் அவர்களுக்கு இது 2வது தேர்தல். இப்ப இதை பதில் சொல்ற முன்னாடி இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். ஆனா இந்த கேள்வியை நம்ம பிற கட்சிகள்கிட்ட கேட்கறதே இல்லை. கலைஞர் ஏன் 13 தடவை எம்எல்ஏ ஆனார் நம்ம கேட்கறது இல்லை. மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏன் 8 தடவை 7 தடவை எம்எல்ஏ ஆனார்கள் கேட்கறது இல்லை. ஏன்னா அங்க எண்ணிக்கை ஜாஸ்தி. உங்களுக்கு 150 இடங்களை போட்டிடும் போது ஒரு 30-40 பேர் எப்பவுமே அதே தான் போட்டிடுவாங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்க மொத்தமே 2 இடம் தான். இந்த 2 இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், தகுதி வாய்ந்தவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் நினைக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், இந்த காலம் என்பது மதவாத சக்திகள் எப்படி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விட துடிக்கின்ற காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மதவாத சக்திகள் வர வேண்டுமா, வீழ்த்தப்பட வேண்டுமா, இதுதான் கேள்வி. அதிமுக என்பது பாஜக என்பது வேற இல்ல, அதிமுக வேற பாஜக வேற இல்ல. இப்போ பாஜக ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு தேர்தல் களம் அப்படிதான் வரணும். பாஜக திமுக ஓட்டு போடலாம், பாஜக வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். இதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டால் பாஜக வரும், விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் பாஜக வரும். அப்போ பாஜக வர வேண்டும் என்றால், வர வேண்டாம் என்றால் யார் அவை முழுமையாக எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும். இப்போ நான் திருப்பி இந்த விஷயத்துக்கே வரேன். அப்ப நீங்க திருப்பி இந்த கேள்வி இன்னும் கூர்மைப்படுத்தி கேட்டா, பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஏன் நிக்கணுமா, அந்த கேள்வி தான் வர்றாங்க. மொத்த கேள்வியுமே பேராசிரியர் ஜவாஹிருல்லா ஏன் நிக்கணும் கேட்கிறேன். இன்னைக்கும் பிற சமூகத்தால் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அது நீங்க மறுக்க மாட்டீங்க. முதல்வரிலிருந்து எதிர்கட்சிகள் கூட, பிற சமூக தலைவர்கள் கூட இன்றும் மதிக்கத்தக்க ஒரு தலைவர் என்று இஸ்லாமிய சமூகத்தில் நீங்கள் அறியப்பட்ட ஒரு 3-4 பேர்லாம் அதுல பேராசிரியர் ஜவாஹிருல்லா பேரை நீங்கள் மறுக்கவே முடியாது. இப்போ அவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சட்டமன்றத்தில் அவர் பேசிய பேச்சுக்களை நீங்க பாருங்க, அவருடைய பங்களிப்பை பாருங்க, கோவை சிறைவாசிகளுக்கான அவருடைய பங்களிப்பை பாருங்க, பிற சமூக மக்களுக்கான பங்களிப்பை பாருங்க, முஸ்லிம் மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் தீர்க்கமாக ஒழித்த விதத்தை பாருங்க. நான் என்ன கேட்கிறேன், இவரை விட ஒரு சிறந்த ஒருத்தரை நீங்க அனுப்புறீங்க, அவர் யாருன்னு சொல்லுங்க. ஒரு இளைஞர் அனுப்புன்னு நினைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை விட ஒரு சிறந்த இளைஞர் இருக்காரு, இவர் கொடுக்கலன்னு சொல்லுங்க. நீங்க இளைஞருக்கு கொடுக்கல அப்படிங்கிறத உங்க குற்றச்சாட்டா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சமூகத்துக்கு தேவையான ஒரு தலைவரை ஏன் இழக்கணும்? இப்போதைக்கு நான் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர், அதைத்தாங்க திருப்பி கேட்கிறேன். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை வெளியே வச்சுட்டு ஒரு இளைஞரை கொண்டாந்து நீங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்க சொன்னா, அது சமூகத்துக்கு பலனை அதிகம் கொடுக்குமா, பலனை குறைவா கொடுக்குமா? என்ன கேட்கிறேன், ஒரு பங்களிப்பை கொடுக்கக்கூடிய இடத்தில் பேராசிரியர் இருக்கார். அவர் ஒன்றும் பங்களிப்பை கொடுக்காத ஒரு நபர் இல்லை. இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, பாபநாச தொகுதியில் அவர் அறுபடை வீடு என்று சொல்லக்கூடிய முருகனுடைய கோவிலில் அந்த ரோப் கார் லிப்ட் வேணும்னு சொல்லிட்டு குரல் கொடுத்து ஒரு மனிதர், பலரும் எளிமையா சந்திக்கக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க நாகப்பட்டினத்துல. இளைஞரைக்கு விட போட்டு மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, உடல் உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தினமும் காலையிலிருந்து 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்றார். கடினமான உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர், சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர், சட்டமன்றம் போகட்டுமே, அது என்ன உங்களுக்கு சமூகத்துல உங்களுக்கு வந்து அது இடைஞ்சலா இருக்கு? அப்ப இது வந்து சமூகத்துக்கு நலன் சார்ந்து இருந்து தெரிந்து நீங்க சொல்றீங்கன்னா, இது பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மேல் இருக்கின்ற உங்களுடைய காழ்ப்புணர்வு, அவ்வளவுதானே? இப்ப ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்றால் பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பாங்களா? இப்ப நீங்க ஒரு கட்சி இருக்கு, திமுக இருக்கு. திமுக வந்து இந்த தொகுதியில ஒருத்தர் நிப்பாட்டுன்னு சொன்னா, அந்த இருக்கிற தொகுதி மக்கள்கிட்ட எல்லாம் வந்து இந்த வேட்பாளர் நிப்பாட்ட போறேன், அல்லது திமுக தொண்டர்களிடெல்லாம் வந்து எனக்கு கருத்து கணிப்பு கேட்பீங்களா? தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட மாட்டீங்க? அல்லது வந்து பொதுக்குழு
கூடி எடுக்கின்ற முடிவு கட்டுப்பட மாட்டீங்க. அப்ப மனிதநேய மக்கள் கட்சிங்கிற ஒரு அமைப்பு பொதுக்குழு கூடி அல்லது நிர்வாக குழு கூடி அவரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இது தனிப்பட்ட முறையில் நீங்க பேராசிரியர் ஜவஹர்லால் மேல இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அவர் செயல்பட முடியாத இடத்துல இருக்கிறார், அவரால் நடக்க முடியாது, அவருக்கு பெட் ரெஸ்ட், அவர் வீட்டிலே இருக்காரு. இல்ல நீங்க இப்படி சொன்னதால கேக்குறேன், நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி இப்படி இறங்கி தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க அவரை, பாத்தீங்களா? இது இந்த காழ்ப்புணர்ச்சி இன்னொரு வடிவம். எப்படின்னா, அந்த நாம் தமிழர் தம்பி பேசினான்ல, என்ன பேசினா, நடக்க முடியாது. இல்ல எங்களுடைய வேட்பாளரையும் பேராசிரியரையும் ஓட விடுங்க. ஏன் உங்க அப்பாவையும் பேராசிரியர் ஓட விடுங்களேன், நல்லா இருக்குமே. நல்லா இருக்குமே. இது என்ன மாதிரியான ஒரு வக்ரம்? இது வக்ரம் தானே. ஆக்சுவலா நான் அவரை மாதிரி நான் திறந்தாழ்ந்து பேச விரும்பல. அது ஒருவேளை ஒரு ஃப்ளோல பேசியிருக்கலாம். இது என்னன்னா, இதெல்லாம் இந்த காழ்ப்புணர்ச்சிக்கு இன்னொரு வடிவங்கள், பேராசிரியர் இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சிக்கு இன்னொரு வடிவங்கள் தான். நான் என்ன கேட்கிறேன், அவர் ஒரு பேராசிரியர், PhD படித்தவர், பண்பாளர், அவர் மேல ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. இது வரைக்கும் இல்ல. 2 முறை MLA இருந்திருக்காரு, ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு. ஏற்கனவே அவர் மேல் இருக்கின்ற வழக்கு கூட சமுதாய வழக்கு, சொந்த வழக்கு அல்ல. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை விட ஒரு சிறந்த நபரை கொடுங்க, இவரை போடுங்க, அந்த பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுங்க. அது என்ன உங்களுக்கு இருக்காங்களா இந்த கட்சியில? மனிதநேய மக்கள் கட்சியில இளைஞர்களும் தயாரா இருக்காங்களா? இளைஞர்கள் அத்தனை கூட்டம் இருக்கும், ஆனால் பேராசிரியரோட ஒரு சிறந்த வேட்பாளர் முடியாது. இப்போதைக்கு நல்ல அனுபவம் இருக்கட்டும், அவர் இந்த தடவையும் அவருடைய பணி செய்யட்டும். அதே போன்றுதான் அப்துல் சமத் அவர்கள், அவருக்கு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது, பொதுச் செயலாளர். இன்னொன்னு சொல்றேன், அவர் பொதுச் செயலாளர் இருக்கின்ற காலகட்டத்தில் 5 அல்லது 6 தேர்தலில் அவர் பிறருக்காக பணியாற்றியவர். பிற வேட்பாளர்கள் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் போது களப்பணி செய்தவர். அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறோம். என்னங்க குற்றம்? என்ன குற்றம்னு கேட்கிறேன். அப்ப கட்சி எல்லாம் கட்சி முடிவு செய்த ஒரு விஷயத்தை நீங்க ஒட்டுமொத்த சமூகத்தின் பேரால் ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்துறாங்க சிலர். இதே நாகப்பட்டினம் நாம் தமிழருடைய வேட்பாளர் இருக்காங்கல்ல, பெண்மணி, அவருடைய தந்தையார் இடிமுழக்கம் சாவலு மீது அவருடைய மரணம், கொரோனா நேரத்துல மரணம் அடைந்ததுக்கு போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் தமுக ஆம்புலன்ஸ் உடனே அனுப்பிச்சோம். ஏன்னா அந்த உடலை யாரும் வரல. இது ஆமா, போய் தமுகவை சார்ந்த அந்த சமூக ஆர்வலர்கள் அவரோட உடலை கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு போனாங்க. இதெல்லாம் கட்சி பார்த்து நடந்த விஷயமா? அது இப்ப இதெல்லாம் யோசித்து பார்க்காத அந்த வேட்பாளர் அங்க மேடையிலிருந்து சிரித்தது என்பதெல்லாம் அது நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அப்ப எப்பொழுதுமே பார்ப்பதில்லை. என்னால் ஒன்று சொல்றேங்க, கொரோனா காலத்துல தஞ்சாவூர் மாவட்டம் பாஜகவை சார்ந்த ஒருத்தர், அவருடைய மாமனார் இறந்து போயிட்டார். பாஜக நிர்வாகியுடைய மாமனார், யாருமே வரல. பாஜகவை சார்ந்தவர்கள் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, தமுகவுடைய நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் கொண்டுட்டு போய் அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்தார்கள். இது வரலாறு. பாஜகவுடைய நிர்வாகியுடைய மாமனார் உடலை அடக்கம் செய்யும்போது யாருமே வரல. இது மதம் கடந்துருது இல்லையா? இதான மதம் கடந்த மனிதநேயம். இப்படித்தான் எங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. மனிதநேயத்தை போதிக்கின்ற கட்சி தான் மனிதநேய மக்கள் கட்சி. இப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளாத தம்பிகள் தான், அவ்வளவுதான். புரிந்து கொள்ளாதவர்கள் இதை புரிந்து கொண்டார்கள் என்றால் இதை பேசியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம மன்னிப்போம், மறப்போம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப பிற கட்சியில் இருக்கின்ற 8 தடவை 10 தடவை MLA ஆனவங்க எல்லாம் கேள்வி கேட்காம, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு தலைவர் சட்டமன்றத்துக்கு செல்லணும், தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை வாய்ந்த ஒருவர், சட்டமன்றத்தில் முதல்வரோடு நேரடியாக பேசக்கூடியவர், நெருக்கமாக சந்திக்கக்கூடியவர், சமூகத்துக்கு நல்லது, பலதுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் என்பது எவ்வளவு ஒரு பிளஸ். அவரை பயன்படுத்தணுமா இல்லையா சமுதாயம்? வெறுமனை இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தரை தூக்கி போடணுமா? அதை அவர் முடிவு பண்ணணும். ஒரு கிரிக்கெட்ல ஏன் தோனி என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க கேக்குறேன். CSK என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க? சச்சினை ஏன் இவ்வளவு நாள் விளையாட விட்டாங்க? அனுபவம் பிறருக்கு கொடுக்கணும், அந்த அனுபவத்தை பயன்படுத்தணும்.
அந்த லெகசி முக்கியம், சமூகத்துக்கு அது தேவை என்கிற அந்த பார்வையில பார்க்க மாட்டீங்களா? ஏன் ஒரு குறைந்த வயதை ஒருத்தரை விட்டுட்டா அது உங்க திருப்தி ஆயிடுமா? உங்க மனசை, உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுமா? இதை திருப்பி கேட்கிறேன். நான் மறுபடியும் இப்ப பாஜக விஷயத்துக்கு போக விரும்பல. ஏன்னா தமிழ்மண் சாருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். என்னால் 1, 2 இதே ஒரு 5 இடம் கொடுக்குறாங்க வைங்க, 3 இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அப்பொழுதும் இல்லைங்க இளைஞர்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீ ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அல்லது அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் நிச்சயமாக வழிவிடலாம். இது அவர் தானே முடிவு பண்ணணும். அந்த பொறுமை எங்களுக்கு இருக்கிறது. அதை இதை குற்றம் சுமத்துவர்கள் இதை சமூக பார்வையோடு பார்க்காம இது ஒரு தனி மனித தாக்குதலாக நடத்துகிறார்கள் சமூக வலைதளங்கள்ல என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நன்றி பாய். அதாவது என்னன்னா, இந்த ஃபேஸ்புக்ல திரும்ப திரும்ப இந்த போஸ்ட் வந்துகிட்டே இருந்தது. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.